Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கடன் இருக்கிறவங்க சேமிப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். கடன் இருக்கும்போது சேமிப்பு பண்ணாலே நம்ம அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க முடியும். இன்னைக்கான கோல் சேவிங் டிப்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தாலி செயின் எடுத்திருக்காங்க 3 சவரத்தில். ஆல்ரெடி அவங்க ஒரு தாலி செயின் போட்டிருக்காங்க. 5 சவரத்தில் முறுக்கு செயின் மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, அந்த செயினில் தான் தாலி செயின் போட்டிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 சவரன் தாலி செயின் இருக்கும் இல்லையா, கீழே அந்த தாலி செயின் மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உருக்குகள் கொத்து வச்சுருப்போம். அவங்க அதுக்கு பதிலாக ஒரு கொக்கி மாதிரி மாட்டி செயின் மாதிரி நார்மல் செயின் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த 3 சவரத்தில் தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. முன்னேற்று தான் போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க. 1 கிராம் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 6715 ரூபாய். அவங்க வாங்கும்போது 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6680 ரூபாய் இருந்துச்சு. அவங்க வாங்கியிருக்கிறது 22 கிராம் தாலி செயின். சரிங்களா, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% போட்டிருக்காங்க. நமக்கு 6680 ரூபாய் அப்படின்னும் போது 22 கிராம் வாங்கும்போது இப்போ எவ்வளோ தேவைப்படும்? 1,46,960 ரூபாய் தேவைப்படும். 1,46,960 rupees. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% இல்லையா, சேதாரம் 8%க்கு நமக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,757 ரூபாய் போட்டிருக்காங்க. 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 4,761 rupees, 4,761 ரூபாய். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 22 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா 1,63,488 ரூபாய் ஆகும். 1,63,478 rupees நமக்கு தேவைப்படுது. வேஸ்டேஜ் 8% போட்டிருந்தாங்கன்னா, தாலி செயினுக்கு மோஸ்டா வேஸ்டேஜ் ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு ஏத்த டிசைனா உங்களுக்கு பிடிச்ச மாடலா ஈஸியா வாங்கலாம். அதை நீங்க எப்படி சேமிச்சு வாங்குறீங்க அப்படின்றது தான் இருக்கு. இவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கு, அதனால ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவே நம்ம வாங்குறதா இருந்தா சின்னதா சேமிச்சாலே போதும், ஈஸியா வாங்கிடலாம். சிம்பிளா ஃபங்க்ஷன்ஸ் போற மாதிரி தான் ஒரு செயின் மாதிரி வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. உங்களுக்கும் தேவைப்படும், ஒரு தாலி செயின் வாங்க போறீங்க அப்படின்னும் போது ஒரு கோல்டு காயின்ஸ் டெபாசிட் பண்ணி கூட நம்ம ஈஸியா தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கோல்டு காயின்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு 1 டைம் ஸ்கீம் டெபாசிட் பண்ணிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் வேஸ்டேஜ் இல்லாமல், வேஸ்டேஜ் அப்படின்றது இங்கே 8% போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 8% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஒரு 3 சவரன் தாலி செயின் அப்படின்றது ஈஸியாக எடுத்துட முடியும். தாலி செயின் தான் வாங்கணும்னு ஆசை கிடையாது இல்லையா. ஒரு சில பேருக்கு ஒரு செயின் டாலர் கொக்குற மாதிரி வேணும்னு தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வளையல் ரொம்ப பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸில் பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னும் போது ஒரு சில சேவிங்ஸ் பண்ணாலே நம்மளால ஈஸியாக வாங்க முடியும். ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இதில். அதுக்கு முன்னாடி என்னோட விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கோங்களேன். அவங்களும் எஸ்பிஐ பேங்க்ல தான் கோல்டு லோன் வச்சிருக்காங்க. இப்போ எஸ்பிஐ பேங்க்ல இப்போ எனக்கு ஒரு 1,81,000 ரூபாய் கடன் அப்படின்னா மார்ச் மாதம் 24வது வருஷம் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா 25வது வருஷம் எனக்கு மார்ச் மாசத்துக்குள்ள நான் பே பண்ணிடணும் வட்டி. சரிங்களா, அது இப்போ நான் 1 லட்ச ரூபாய் பே பண்ணிட்டேன் 5 மாசத்துக்குள்ள. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நமக்கு ஒரு பில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் எவ்வளவு நிற்கும்? 81,000. அந்த 81,000 இப்போ அடுத்த மாசம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள கட்டியாச்சு. பட் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 5 மாசம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த 81,000 ரூபாய்க்கு 6 மாசம் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா சேர்த்து நமக்கு போடுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 5 மாசம் இன்ட்ரெஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் வருது அப்படின்னா 81,000 ரூபாய்க்கு 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் ஒரு 4,000 ரூபாய் அந்த மாதிரி வருது அப்படின்னா மொத்தமா ஒரு 7,000 ரூபாயும் 4,000 ரூபாயும் கூட்டி ஒரு 12,000 ரூபாய் 11,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க இந்த சிஸ்டர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த 1,81,000 ரூபாய் கட்டல அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு ரெனிவல் பண்ற மாதிரி வந்திருப்போம். ரெனிவல் அப்படின்னா இதை எடுத்துட்டு புதுசா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி இந்த 1 லட்ச ரூபாய் நம்ம கட்டல இல்லையா, அதை போட்டுட்டு பிளஸ் ஒரு சில சார்ஜஸ் எல்லாம் போட்டு திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல கட்டுற மாதிரி போட்டு தருவாங்க பேங்க்ல. பட் இந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்குக்கு அவங்க வச்சிருக்க கோல்டு லோன் கட்ட போயிருக்காங்க. நகை கடன் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நகை கடனை கட்ட போனாங்களாம் 1 லட்ச ரூபாவை. இன்ட்ரெஸ்ட் கட்ட போயிருக்காங்க. அந்த இப்போ எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க வச்சிருக்காங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போயிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போன இடத்துல எஸ்பிஐ பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ண முடியாது, 1 lakh 1 year ஆயிடுச்சு, அதனால 1 lakhம் பே பண்ணிட்டு பிளஸ் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து நீங்க பே பண்ணாதான் 1 lakh உங்க கையில இருந்தாதான் எடுத்து திரும்ப வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனா என்னை பொறுத்தவரையும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் பொறுத்தவரையும், நான் இப்ப நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு நகை கடன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 1 year ஆயிடுச்சு, அவங்க கொடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வட்டி கட்டல அசல் கட்டல அப்படின்னா
வட்டியை மட்டும் போய் கட்டிட்டு அந்த 1 லட்ச ரூபாவை திருப்பியும் ரினிவல் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி திருப்பியும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்டப்பையும் எடுத்து திரும்ப வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க ரினிவலுக்கு. பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா, நீங்க திரும்ப போயிட்டு SBI பேங்க்ல ஒரு வாட்டி விசாரிங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க கையில இருந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. 1 லட்ச ரூபாவும் இப்பயே கட்டணுன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்டா அந்த வட்டியோட பணத்தை மட்டும் கட்ட வேண்டியது வரும். ப்ளஸ் இந்த அப்படி கட்ட முடியாது, எங்களோட வட்டி பணம் கூட கட்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து இந்த 1 லட்ச ரூபாயிலேயே அந்த வட்டி பணத்தையும் வந்து சேர்த்துருவாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா வட்டி வந்து ஒரு 8,000 ரூபாய் 11,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அந்த 11,000 ரூபாய் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து இந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு இருந்த கடன் 1,11,000 ரூபாவா மாறிட்டு இருக்கும். அதுக்கான பில் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம நேரில் போயிட்டு விசாரிக்கிறது நல்லது. கடன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக கடன் அடைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அதுக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் பிளானிங் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமான ஒரு விஷயம், பிளானிங்கோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த கடனை அடைக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமும் இருக்காது. கடன் இருக்கும்போது சேமிக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சேமிக்கலாம். வருமானம் நமக்கு வருது அப்படின்னா சேமிப்புக்குன்ட்டு ஒரு தொகையை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சே தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் கடன் அப்படின்றத அடைக்க முடியும். கடன் இருக்கு, இப்போ நீங்கள் ஒரு நகை கடனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நகை கடனுக்கு உங்களால் மாதம் 1000 ரூபாய் முடிஞ்சா கூட நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து வச்சுருக்கீங்க. இப்போ SBIனா யூனோ ஆப் அந்த மாதிரி ஆப் இருக்கும் இல்லையா, ஆப்பில் வந்து நீங்கள் மாதம் மாதம் அந்த கடனுக்கு வந்து கட்டிட்டீங்க, அசலில் கட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வட்டியும் குறைஞ்சிரும் அசலும் குறைஞ்சிரும் சேர்ந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வருமானம் வந்த உடனே ஒரு சேலரி கிடைக்கிது அப்படின்னா அந்த வருமானத்தை வந்த உடனே நகை கடனுக்கு ஒரு தொகையை எடுத்து வச்சுருங்க, உங்கள் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட் பிளானிங் இவ்வளோ தான். 15,000 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம வருமானத்தில் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். 15,000 ரூபாய் நம்ம வருமானம், வீட்டில் எத்தனை பேர் தான் இருக்கும் அப்படின்னா 10,000 ரூபாய் தான் நம்மளோட பட்ஜெட் பிளானிங் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளோட கடன் அப்படின்றத அடைக்க முடியும். அசலும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், வட்டியும் குறைஞ்ச முடியும் இருக்கும், கடனும் அடைக்கிற மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபாய் நகை கடன் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு மாதம் உங்களால் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாதம் 10,000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் அடைச்சிருவீங்க. மாதம் 5,000 ரூபாய் கட்ட முடியும்னா 60,000 ரூபாய் அடிச்சிட்டிங்க, பேலன்ஸ் 40,000 ரூபாய் தான் உங்களுக்கு நிற்கும். இப்போ உங்களோட வருமானம் ரொம்ப குறைவு, மாதம் என்னால் நகை கடனுக்காக 2,500 ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியும்னா 30,000 ரூபாய் கடன் முடிஞ்சிடுச்சு. பேலன்ஸ் 70,000 ரூபாய் தான் நமக்கு கடன் இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம அதை ட்ரை பண்ணி முடிச்ச மாதிரி பார்த்துக்கணும். வருமானம் வந்தது உடனே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தொகை, சேமிப்புக்குன்ட்டு ஒரு தொகை, ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா. நம்ம வீட்டில் திடீர்னு ஏதோ ஒரு செலவு வருது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கோ ஏசிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, சின்னதாக நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு சில தொகை அப்படின்றது தேவைப்படும். அட்லீஸ்ட் உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபாய் மினிமம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மணி சேவிங் சேலஞ்சஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. எக்காரணத்துக்காகவும் மணி சேவிங் சேலஞ்சஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச டெய்லி 1 ரூபாய் கூட எடுத்து வைங்களேன், அந்த 1 ரூபாவே உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும். உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு கூட அந்த பணம் அப்படின்றது உங்களுக்கு உதவலாம். தங்கம் வாங்கும்போது நம்ம எதுக்காக தங்கம் வாங்குறோம்? நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை நமக்கு ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த தங்கத்தை அடமானம் வச்சுட்டு விவசாயத்துக்கான ஒரு சில மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, பொருள்லாம் வாங்குறதுக்கு, இல்லை நம்ம ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இப்போ ஹேண்ட்பேக் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஹேண்ட்பேக்குக்கே நான் ஒரு முதலீடாக ஒரு 50,000 ரூபாய் போடணும் அப்படின்ற பட்சத்தில் கையில் காசு இல்லை, நம்ம ஒரு இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பணம் அப்படின்றது தேவைப்படும். அதுக்கு நம்மளோட நகை அப்படின்றது நமக்கு தேவைப்படலாம். இல்லை பசங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தங்கம் அப்படின்றது பலவித காரணங்களுக்காக நமக்கு உதவும். ஸோ அதுக்காக தான் இந்த தங்க சேமிப்பு பண்ணுறது. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ப்ளஸ் கஷ்டத்தை தாண்டி வரணுன்ற காரணத்துக்காக இந்த தங்கம் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. சேவிங்ஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எப்போவுமே நம்மளோட வருமானம் பத்தலை அப்படின்ற சொல்கிற காரணத்தை விட்டுட்டு நம்ம வருமானத்துக்கு ஏற்ற அளவு செலவும் சேமிப்பு பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்மளால் ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதான் பார்க்கணும். நிறைய படித்தவங்க பார்த்தீங்கன்னா இல்லத்தரசியாக நான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. நான் கூட இப்போ இல்லத்தரசியாக தான் இருக்கேன். இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பாஸ் ஆகிருப்போம், ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நம்ம தேவைப்படுறோம், நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற லெவலில்
கிச்சனில் இருப்போம். அந்த கிச்சனில் இருக்கிற இடத்துல வந்து மீதி டைம் நமக்குன்ட்டு ஒரு டைம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அந்த டைமில் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமோ, நம்மளும் கொஞ்சம் நமக்கான தேவைகளை செஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். படிச்சுட்டு நம்ம எல்லாருமே ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறோமா, இல்லை நம்ம என்ன ஓனாக ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் போவாங்க, வீட்டில் இருந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சு வீட்டில் தான் இருக்க முடியுன்ற பட்சத்தில் அந்த வீட்டில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வருமானத்தை ஏற்ற முடியும். நம்மளால் எந்த அளவுக்கு வருமானம் ஏற்ற முடியுமோன்னு பாருங்கள். இல்லை ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்களே சரி வேலைக்கு போயிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக சாட்டர்டே சண்டே டைமில் ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஆக்டிங் டிரைவராக போகிறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் ஒரு செகண்ட் இன்கம் நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு தடையாக இருக்கவே கூடாது. நம்ம அந்த விஷயங்களை பண்ணணும், அப்போ தான் நம்ம ஃபேமிலி ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். சேமிப்புன்றது ஒரே இடத்துல போடாமல் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கோல்டு காயின்ஸாக வாங்கி வைக்கிறது, கோல்டு சிட்டா போடுறது, ஏழை சிட்டு விஷயங்கள் பொங்கலில் தீபாவளி இந்த மாதிரி சிட்டு மூலியமாக போடுறது, இல்லை பண சேமிப்பு அப்படின்றது நமக்கு தேவை இருக்குது. அந்த தேவைக்கு நம்ம என்னென்ன இடத்துல போட்டால் நமக்கு அந்த பண சேமிப்பு திரும்ப கிடைக்கும். இதுவே நீங்கள் கோல்டு பாண்ட் ஸ்கீமில் போட்டிங்கன்னா கூட ஒரு 8 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது நகையாக தங்கமாக கிடைக்காது, பணமாக தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது, 8 வருஷம் கழிச்சு இந்த பணம் நான் வந்தால் என்னோட பசங்களோட படிப்புக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு பாண்ட் ஸ்கீமில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்கில் இந்த மாதிரி ஆர்டி போடுறது, பிபிஎஃப் போடுறது, செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு பிஎல்ஐ போடலாம். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் அப்படி இல்லைன்னா மகிழா சாமன் சேவிங் சர்டிஃபிகேட் மூலிமா போகலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்ல போகலாம். கேவிபி கிசான் விகாஸ் பத்திரம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, பண தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிறது, ஆனால் ரிஸ்க்கும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் முடியும், நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேங்க் மூலியமாகவும் நீங்கள் போகலாம். ஸோ பேங்க் மூலியமாக போனீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டியும் உங்களுக்கு இருக்கும். எந்த ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற பட்சத்துக்காக உங்களுக்கு எந்த ஸ்கீம்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஃப்யூச்சர் சேவிங்ஸாகவும் இதை பண்ணலாம். எஸ்பிஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.